தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அதிமுக இன்னும் எத்தனை முறை பிளவு நோக்கி போக போகுதுன்னு தெரிலங்க. நம்ம முன்னாடி அசியூம் பண்ணியிருந்தோம்ல, ஏதோ தப்பாக நடக்குது, பிரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் சில மணி நேரங்களில் அது 100% கன்ஃபார்ம் ஆகிடும் போல இருக்குது. இதை பற்றியும் டிவிகேல இருந்து இப்போ சிஎம்மாக மாறி இருக்காங்களே சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள், அவரோட அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சிஎம் விஜய் அவர்களுக்கு சொல்லும் போது கெத்தார்களா, இதுக்கு முன்னாடி ஒய் பிரிவு பாதுகாப்பு தானே கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. இனிமே Z+ கேட்டகரிங்க, Z+ பிரிவு பாதுகாப்பு இவருக்கு தரப்படும்னு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பீக் லெவலில் செக்யூரிட்டி அந்தளவுக்கு இருக்கும். 3 லேயர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குனாக்கா 24/7 ஃபுல்லாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அஃபிஷியல்ஸ்லாம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா MP5 அதிநவீன துப்பாக்கிகள் இருக்குல்ல, இது ஏந்துன 55 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்போவுமே ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிஎம் அவர்களுக்கு. அண்டு தீவிர பாதுகாப்பு அப்படின்றது இந்த டைமில் இப்படி அந்த டைமில் அப்படிலாம் கிடையாது. சிஎம் அவர்கள் எங்கெங்கே மூவ் பண்ணுறாங்களோ முழுக்க 24/7 அவங்க கூட வந்துக்கிட்டே இருக்கணும். 3 லேயர் பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கணும். அது பொதுக்கூட்ட நேரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கட்சி சார்ந்த நிகழ்வுகள்லாம், அங்கே போகும்போதும் இந்த பாதுகாப்பு உச்சபட்சம் கொடுக்கப்பட்டுருக்கோம். இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட NSG கமாண்டோஸ் இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அதி உயர் பாதுகாப்பை தான் சிஎம் அவர்களுக்கு மத்திய அரசு இப்போ ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சம விஷயம் இது. இன்னொரு பக்கம் தர்ம யுத்தம், இது 2.1 சொல்கிறதா, 3.0 சொல்கிறதா, 4.0 சொல்கிறதா எனக்கு புரியல. நீங்களே புரிஞ்சுக்கலாங்க. நடந்துட்டு இருக்கிறத வச்சு நான் கோர்த்து சொல்கிறேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் இது நடக்கலாமான்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னாச்சு, இந்த எலெக்ஷன்லேயும் அதிமுக தோல்வியை தழுவிச்சா. ஸோ இதன் மூலமாக EPS அவர்கள் தலைமையில் 11வது தேர்தல் தோல்வியாக இது அமைஞ்சிருக்கு. இது அதிமுகவில் இருக்க இந்த உயர்மட்ட தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க மத்தியில் ஒரு பெரிய புகைச்சலை ஏற்படுத்திருச்சு. என்னங்க இது, எப்படி இருந்த கட்சி இந்த முறை ஜெயிச்சிருக்கலாம். ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து வந்தாப்புல ஒரு ஆஃபரை ஒரு முன்வைக்கிற மாதிரி இருந்துச்சு, சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா திமுக தான் பிரதானமான எதிரியாக சொல்லிட்டு இருந்தாப்புல. அதிமுக பெருசாக ஒரு எங்கேயுமே வசை பண்ண மாதிரி தெரியல. ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டோமோன்னு அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறதா தகவல் வெளியே வந்துட்டுருக்கு. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா EPS அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டம் முடிஞ்ச கையோடு முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, CV சண்முகம் இருக்காங்களே, இவங்களை சந்திக்க அதிமுக MLA சில பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேரில் பல பேர் தான் சொல்லணும். ஏன்னா EPS அவர்களுக்கு ஆதரவாக இருக்க MLAs இருக்காங்களே, அவங்க எண்ணிக்கை விட அப்போசிட்டில் திரும்ப இருக்காங்க பாருங்க, அவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இங்கே தான் ஹைலைட்டு. முன்னாள் அமைச்சர்கள் கடுமையான ஆவேசத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களோட ஆவேசம் எந்த அளவுக்கு போயிருக்காமா, EPS அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை விலகினாதான் சரியாக இருக்கும், 11 தோல்விகளுக்கு பொறுப்பேற்று அவர் விலகிட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்படி போர் கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் மக்களே. ஆனால் அரசியல் வட்டாரம் சார்ந்து வெளியே வந்துட்டு இருக்கிறத உங்கள் காதுகளில் போட்டிருக்கேன். மணிமேகலை அவர்கள் அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர், அவங்ககிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க இதோ பேச்சு அடிபட்டு இருக்கு, அதிமுக திரும்ப பிளவுபட போதும் அதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஏங்க அப்படிலாம் ஒரேடியாக சொல்லிட முடியாதுங்க, EPS அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு கேட்குறீங்க, அவர் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட திட்டங்கள் எல்லாமே நல்லதானே இருந்துச்சு, நல்லதாங்க செயல்படுத்தப்பட்டிருந்துச்சு. அவர் தான் திரும்ப முதலமைச்சர் ஆகணும், அதில் எங்களுக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எடப்பாடி தொகுதியை அவர் அவ்வளோ நல்லா வச்சிருக்காரு. அதனால தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் அவரால் ஜெயிக்க முடிஞ்சிருந்துச்சு. எங்கள் கட்சியோட நிலை இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருதுங்க. ஃபுல்லாக நாங்கள் எங்கெங்கே சறுக்கிறோம், எங்கெங்கே சரி பண்ணோன்னு இப்போ ஃபுல்லாக நாங்கள் சுய தணிக்கையில் ஈடுபட்டிருக்கோன்னு மணிமேகலையோட சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ, இவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்க எல்லாரோட மனநிலைப்பாடம் இதே தான் கேட்டிங்கன்னா கிடையாது, வேறு மாதிரி போயிட்டுருக்கேன். ஒன்று சொல்கிறேன். சட்டமன்ற கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சா, முதல் சட்டமன்ற கூட்டம் முதலமைச்சர்கள் பதவியேற்ற பிற்பாடு. இந்த கூட்டத்துக்கு அதிமுக MLAs வந்தாங்க. நாங்கள் ஸ்பெக்குலேட் பண்ணதே கண்டிப்பாக 2 டீமாக பிரிஞ்சு வருவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வந்தாங்க. EPS அவர்கள் தலைமையில் சில அதிமுக MLAs வந்திருந்தாங்க, சில பேர். ஆனால் இன்னொரு பக்கம் பெருந்திரளாக வந்திருந்தாங்க அதிமுக MLAsலாம். EPS அவர்கள் கூட இல்லை, இன்னொருத்தவங்க கூட. முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி,
விஜயபாஸ்கர் இது போல ஆளுமைகள் இருக்காங்களா, இவங்க கூட அதிமுக எம்எல்ஏஸ் அவ்வளோ பேரும் படம் எடுத்து வந்திருந்தாங்க. வி சண்முகம் அவர்கள் அவைக்கு வந்தாங்க. ஆனால் பாதிலே கிளம்பி போயிட்டாருங்க. பதவியேற்பு சார்ந்து பெருசாக பங்கேற்கலன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்கெல்லாம் ஒரு டீமு, இபிஎஸ் ஒரு டீம்ன்ற மாதிரி இப்படி மாறி கிடக்கு. சட்டப்பேரவைக்கு வரும்போது எல்லாம் ஒன்றா வந்து பார்த்து தான் நம்மளுக்கு பழக்கம். ஆனால் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்தாங்களா, இங்கே ஓரளவுக்கு சந்தேகம் உறுதியாச்சு. இதுக்கப்புறம் அதிமுக பிளவுன்றது கிட்டத்தட்ட எப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆச்சு. இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக 17 அதிமுக எம்எல்ஏஸ் பேரவை செயலர் அண்ட் தற்காலிக சபாநாயகர் கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆமோதிச்சு இந்த ஒரு மனுவை கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு கட்சி சார்ந்து சட்டமன்ற தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா எம்எல்ஏஸும் உள்ளே இருக்கணும்ல. இதுனா 17 பேர் மட்டும். மக்களே, இந்த எலெக்ஷனில் அதிமுக பிடிச்ச சீட்ஸோட எண்ணிக்கை மட்டும் 47. ஆனால் இங்கே இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்துருக்கிறது 17 பேர் மட்டும்தான். அப்போ மீதி இருக்க 30 பேர் என்னங்க ஆச்சு? ஸோ இதை வச்சு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது, எடப்பாடி அவர்கள் வசம் 17 பேர் மட்டும். ஆனால் வேலுமணி அவர்கள் தலைமையில் தான் மெஜாரிட்டி 30 எம்எல்ஏஸ் இருக்கா மாதிரி அவங்களே காமிச்சிட்டாங்க லிட்டரலா. இல்லை நீங்கள் சந்தேகப்பட ஒன்றுமேலே கிட்டத்தட்ட காமிச்சிட்டாங்க. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இதுக்கப்புறம் இபிஎஸ் ஆவார் நினைக்கிறீங்களா, இல்லை வேலுமணி ஆவார் நினைப்பீங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று சொன்னால அது நோக்கி தான் வாய்ப்பு பெருசாக போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் எம்எல்ஏவா பொறுப்பேற்றார் பார்த்தீங்களா. இப்போ ஒரு கட்சியோட சட்டமன்ற தலைவராக ஒருத்தர் பொறுப்பேற்கிறாருன்னா எந்த அளவுக்கு மேசையை போட்டு தட்டுவாங்க சட்டப்பேரவையில். ஆனால் இந்த முறை என்ன தெரியுமாச்சு, ரொம்ப சில பேர் மட்டும்தாங்க ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் மேசையை தட்டி அவங்க அந்தளவுக்கு ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாரும் மேசையை தட்டியிருந்தா சவுண்ட் அப்படி விண்ண பழந்திருக்கும். இல்லை, இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில் இன்னொரு தகவல் அடிபட்டு இருக்கு. யாரு கண்டா அது நனவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டிவிகேக்கு இன்கேஸ் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் பல பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில், அது வேலுமணி அவர்கள், வி சண்முகம் அவர்கள் அந்த தரப்பில் இருக்க அதிமுக எம்எல்ஏஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் இது வரைக்கும் ஒட்டுமொத்த அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்படலை. அதில் 8 அதிமுக எம்எல்ஏஸ்க்கு அமைச்சர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? டிவிகேவுக்கு அதிமுக எம்எல்ஏஸ் ஆதரவு கொடுத்தாங்கன்னா இந்த விஷயம் நடக்கும். ஏன்னா 3ல் 2 மெஜாரிட்டி வரணுங்க, புரியுதா? இல்லைனா கட்சி தாவல் சார்ந்து என்னென்ன விஷயம் அவங்க பேக்லாஷை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். ப்ராப்பராக ஸ்கெட்ச் போட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த தரப்பு ஒரு எண்ணம் இருக்கும்ல, போன வாட்டி ஆட்சியில் இல்லை, இந்த வாட்டி இல்லைன்னா கட்சி எப்படி நடத்துறது, மாவட்ட செயலாளர்கள் சார்ந்து எப்படி ஃபண்டிங் பண்ணுறது, 1000 தலைவலி இருக்குல்ல, ஓரளவுக்கு நம்ம சமரசம் பண்ணால் என்னென்னு அரசியல் கட்சிகள் யோசிக்கலாம். இதே யோசனையை இந்த 30 எம்எல்ஏஸை கொண்ட இன்னொரு தரப்பு இருக்குல்ல, இபிஎஸ் அவர்கள் எதிரான தரப்பு, அவங்க மனசில் வச்சிருக்கலாம். யாரு கண்டா? ஓகே, இதுக்கு மத்தியில் திமுக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக சட்டப்பேரவையில் செயல்பட போகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் தோல்வியை சந்திச்சாங்களே, அதோட விளைவு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக மாறியிருக்காரு. நேரு அவர்கள் துணைத் தலைவருங்க KN நேரு அண்ட் கொறடாவாக செயல்பட போகிறது ஏவா வேலு அவர்கள். இவங்க சட்டப்பேரவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ல, ஏன்னா அடுத்த தலைமுறை தலையெடுத்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட தந்தை இருந்த இடத்துல பெருப்பார்ல சட்டப்பேரவையில், இதை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்க தான் செய்யும். இவங்க வாழ்த்து பெறும்போது பக்கத்தில் சேகர் பாபு அவர்களும் நின்றுட்டு இருந்தாங்க. குளத்தூரில் அழுதாங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாருங்க சேகர் பாபு அவர்கள். ஒரு மாதிரி உணர்ச்சி பெருக்கில் இருந்தாப்புல ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது. உள்ளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள என்ன ஓடுதோ தெரியல. ஒரு அந்த குளத்தூர் தொகுதி சார்ந்து தோல்வியை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க நாம பெருசாக அயராமல் உழைக்காமல் விட்டது காரணமாக இருக்குமோன்னு ஒரு கில்ட்டாக இருக்கோ, அப்படி இல்லைனா இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கருதி சேகர் பாபு அவர்கள் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்னவோ தெரியல. அவர் இன்னும் அதுலேருந்து மீண்டு வரலங்க. அது மட்டும் இங்கே தெளிவாக தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னா, எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு நல்ல எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம், திமுக செயல்படும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் அண்ட் அரசு இது ரெண்டுத்துக்கு இடையிலையும் ஊடகமாக இருப்போம்னு சொல்கிறாரு. தாவேக்கு அரசு இருக்குல்ல, அதுக்கும் மக்களுக்கும் இடையில. தாவேக்கால் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இல்லை, விஜய் அவர்களாம் சிஎம் அதில் நினச்சி பார்த்தா எப்படி இருக்குது, தற்கூரி கூட்டு என்னென்ன வார்த்தைகள். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அரசுக்கு இடையிலன்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு மக்கள் ஒரு திருப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் மக்களே, ஊடக பலம் எந்த கட்சிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது? தாவேக்காவுக்கா திமுகவுக்கா? ஓகே, ஆனால் இப்போ தாவேக்கா ஆட்சியா? இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்கள் சார்ந்தும் ஊடகங்கள் எந்த அளவுக்கு பூதக்கண்ணை வச்சு பார்ப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். ஆனால் இது எல்லா ஆட்சியிலும் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் எல்லாத்துலையும் கண்டினியூ ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை உங்ககிட்டே விட்டுற மக்களே. இட்ஸ் அப் டு யூ. ரைட்டு. பிரதமர் மோடி அவர்கள் இவங்க விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்கள் நலன், மாநில நலன், இதுக்காக நாங்கள் ஒத்துழைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மாநில அரசோடு. திமுகவுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு. யார் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு? பிரதமர் மோடி அவர்கள். 30 வருஷங்களாக
காங்கிரஸ்க்காக திமுக உழைச்சிருக்காங்க. அதிகார பசிக்காக காங்கிரஸ் உறவை துண்டிச்சிருக்குல்ல, இதுதான் காங்கிரஸ் அப்படின்றாரு. 2014க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி நீண்டு போனதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். காங்கிரஸ் இன்னொரு கட்சியோட முதுகுல இப்போ ஏறி உட்கார்ந்துருக்கு, அரசியல் சார்ந்து அதில் பயணப்பட ஆரம்பிச்சிருக்கிறதாவும் விமர்சனம் பண்ணியிருக்காப்புல. இதுக்கு மத்தியில் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி கிளம்புறாரு அப்படின்னு அடுத்த கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொசீஜரில் நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரில் போய் நன்றி சொல்கிறது, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயம் நடக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. இது ஒரு சம்பிரதாயம் தான். அது கூடவே மாநில நலன்ற சில விஷயம் இருக்குல்ல, இதை கோரிக்கை வடிவில் விஜய் அவர்கள் பிரதமர்கிட்ட எடுத்துரைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கனவோடு நினச்சி பார்க்காத விஷயங்கள் இப்போ நிஜத்தில் நடந்துட்டு இருக்காமல் இருக்குல்ல. ரைட்டு. செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த முதல் அமைச்சரவை பட்டியல் இருக்குல்ல, இதில் ஆக்சுவலாக காங்கிரஸை சேர்ந்து யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படலை. தாவேக்கோட முதல் அமைச்சரவை பட்டியலில் இதை பற்றி செய்தியாளர் கேட்குறப்ப என்ன சொல்லியிருக்காப்புல, இல்லைங்க 2ஆம் கட்ட பட்டியல் இருக்குல்ல, இதில் இடம் பெறுவோன்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக 1 இல்லைனா 2 மினிஸ்டர்ஸ் காங்கிரஸ் கன்ஃபார்ம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ பெரிய தேசிய கட்சி. விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ராகுல் காந்தி அவர்கள் பெரிய எடுத்த முடிவு திமுக விட்டு இந்த பக்கம் வந்துடும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அங்கீகாரமாக 1-2 மினிஸ்டர்ஸ் கூட இல்லாமல் இருப்பாங்க. எனக்கு அடுத்த அமைச்சரவை பட்டியலில் அது வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் எல்லா தேர்தல்கள்லையும் நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போன்ற விஷயத்த இவர் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் டிவிகே கூட்டணியில் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லியிருக்காப்புல. அடுத்த ஒரு பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து நம்ம அப்பயே பெருசாக வெடிக்கணும் எதிர்பார்த்தோம், ஆனால் ரொம்ப பெருசாக வெடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதி இருக்குல்ல, அங்கே ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன், முன்னாள் அமைச்சருங்க, இவர் தோல்வியை தருண ஞாபகம் இருக்கா, டிவிகே கேண்டிடேட் கிட்ட இந்த ரிசல்ட்டை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காப்புல பெரிய கருப்பன் அவர்கள். என்ன சொல்லியிருக்காப்புல அந்த மனுவில், ஏங்க இந்த தபால் வாக்கு இருக்குல்ல, இது வேற ஒரு திருப்பத்தூர் இருக்கு, அந்த தொகுதி சார்ந்து அனுப்பப்பட்டிருக்கு, அதை மீட்டு மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும்னு கேட்டிருக்காப்புல. திரும்ப கவுண்டிங் அங்கே நடத்தணும்னு சொல்றாரு திருப்பத்தூரில். இதனால தான் ரிசல்ட் மாறி இருக்கு, நீங்கள் நடத்துங்க உண்மையான ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கதவை தட்டியிருக்காரா. ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, எங்க இது போல சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் இதுக்கு பதில் கொடுங்க அப்படின்ட்டாங்க. தேர்தல் ஆணையம் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல, உடனே பதிலை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க அவங்க, தேர்தல் நடைமுறைகள்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் தேர்தல் வழக்காதான் இதை தாக்கல் பண்ண முடியும். மனுதாரரோட குற்றச்சாட்டு இருக்குல்ல, பெரிய கருப்பன் அவர்களோட குற்றச்சாட்டு, இது எந்த அடிப்படையும் இல்லாமல் இருக்குன்னு சொல்றாங்க. வழக்கை அபராதத்தோடு தள்ளுபடி செய்யணுன்றாங்க. அதாவது இது எதுக்காக இந்த வழக்கை தொடர்ந்துன்னு பெரிய கருப்பனை ஃபீல் பண்ணணும், இதுக்கப்புறம் யாரும் இது போல வழக்கை தொடர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுறது அபராத விதிங்கன்னு சொல்றாங்க. இந்த தபால் வாக்கு தொகுதி மாறினதா சொல்றாங்கல்ல, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையேங்க, அப்புறம் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சுமத்த முடியும். ஸோ இது பெருசால எடுத்துக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிடுச்சு ஹைகோர்ட்டில். சரி, இந்த வழக்கில் உடனே தீர்ப்பு கிடைச்சிடும் பார்த்தா தேதி குறிப்பிடாம இந்த வழக்கு விசாரணையை கோர்ட் தள்ளி வச்சிருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சட்டப்பேரவைக்குள்ள இருக்கிறது அரிதான நிகழ்வு தான். எனக்கு தெரிஞ்ச 1991 அந்த காலகட்டம் டைம்ல மாமியார் மருமகன் சட்டப்பேரவைக்குள்ள இருந்தாங்க தமிழக சட்டப்பேரவையில். அதுக்கப்புறம் இப்போ இந்த மேஜிக் நடந்திருக்கு. அதான் மார்ட்டின் இருக்கார்ல, லாட்ரி மார்ட்டின், அவர் வீட்டிலேருந்து 2 பேர் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள இடம் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க மார்ட்டின் அவர்களோட மனைவி, இன்னொருத்தர் மார்ட்டின் அவர்களோட மருமகன். இந்த 2 பேர்ல ஒருத்தர் மேல கடுமையான ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல சார்லஸ் மார்ட்டின், மார்ட்டின் அவர்களோட பையன். இவர் புதுச்சேரி எம்எல்ஏங்க, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவரோட மச்சான் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆதவ் பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஆதவ் அவர்களை காசு அடிக்காமல் விஜய் பார்த்துக்கணும்னு ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க. அவர் எந்த தப்பும் பண்ணாமல் கவர்மெண்ட் பார்க்கணும், அதான் முக்கியமான ஒரு பணியாக இருக்கணும், கமிஷன் அடிக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான் பார்த்துக்குங்க அப்படின்னு இருக்காரு. அதாவது ஒரே குடும்பத்தில் 2 பேர் பேரவைக்குள்ளே போயிருக்காங்கன்னு சந்தோஷத்தை அந்த குடும்பமே செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபங்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உச்சம் பெற்று இருக்குன்னு இந்த வார்த்தைகள் மூலமாக தெளிவாக தெரியுது. ஓகே ரைட்டு மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. தாவேக்கா அமைச்சர்களை கண்காணிக்க முதலமைச்சர் என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இங்கே பல பவர் சென்டர்ஸ்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் என் தலைமையில் மட்டும்தான் ஃபுல் பவர் சென்டராக இங்கே இயங்கும்னு சொல்லிட்டு. அதை தாண்டி மினிஸ்டர்ஸ்னால் ஒருத்தர் கூட தவறான பாதையை சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எந்த கேரண்டியில் சொல்ல முடியும்? ஸோ இவங்களை கண்காணிக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.